ஹாய் வியூவர்ஸ் வணக்கம். நான் உங்கள் ஜனா பேசுகிறேன். இப்போ என்ன கட்டன்னு பார்க்க போகிறோன்னா, அவ்வளவு கொழுப்பாடி உனக்கு அப்படின்னு பலார்னு ரோகிணிக்கு விழுந்த அடி. முத்து பிடிச்ச பாயிண்ட் என்ன விஷயன்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். சிறகடிக்காத ஆசை சீரியலில் வந்து இன்றைய எபிசோடில் வந்து மனோஜ் ரோகிணி தான் எல்லா ஐடியாவும் கொடுத்தாங்கன்ற மாதிரி சொன்னது வந்து ஏன் இப்படி பண்ண அப்படின்னு விஜய் வந்து ரோகிணிக்கு வந்து அறையிறாங்க. அதற்கு வந்து ரோகிணி எல்லாம் மனோஜுக்கும் தான் மனோஜுக்காக தான் பண்ண அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. மேலும் வந்து மனோஜ் படித்த பல பட்டம் வச்சுருந்தாலும் அதை வச்சு ஒன்றும் செய்யலை, வெட்டியாக தான் இருக்காது, நீங்களும் அவருக்கு வந்து ஒன்றும் செய்யலை, அதனால் நான் அந்த காசை வச்சு கடை திறந்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட விஜய் வந்து நான் எனது பையனுக்கு வந்து ஒன்றும் செய்யலையா அப்படின்னு மீண்டும் வந்து ஒரு அறை விழுது. மேலும் வந்து மனோஜ் எந்தவித சத்தமும் இல்லாமல் அப்படியே பேசாமல் அமைதியாக நிற்கிறாரு. அதன் பின் வந்து அண்ணாமலை வந்து அவரை தடுத்து ரோகிணி வந்து ரூமுக்கு போமா அப்படின்னு சொல்கிறாரு. மனோஜ் வந்து பின்னால் போக அவரை தனியாக இருக்க மாதிரி விஜய் வந்து மிரட்டி அனுப்பி வைக்கிறாங்க. இதை தொடர்ந்து வந்து கிச்சனுக்குள்ளே வந்து முத்து, ரவி, சுதி மீண்டும் வந்து மீனா இந்த விஷயம் பற்றி வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அதை வந்து மனோஜ் கேட்குறாரு. அதன்படி வந்து முத்து மனோஜை விட ரோகிணி தான் கேடி, அதனால் ஜீவாவையும் மனோஜையும் விட்டு போயிட்டான், ரோகிணி இவன் வேலைக்கு போகாத முட்டாளுன்னு சொல்லிட்டு சொன்னதை வந்து கேட்குறாரு. அது இறுதியாக வந்து ரோகிணிகிட்ட வந்து ரோகிணி வந்து அவர் மீது கோவப்பட்டு நீ எனக்கு ஒரு சப்போர்ட்டாக கூட இல்லை, இதுதான் வந்து ஒரு நல்ல புருஷனுக்கு அழகா அப்படின்னு கேட்க, நீ என்னை முட்டாள் போல தான் பேசுனது எனக்கு மிகவும் மன கஷ்டமாக இருக்குது, நீ அப்படி பேசியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லியும் சொல்லவும் உண்மைதானன்னு சொன்னேன், நீ என்ன என்னை கல்யாணம் பண்ணி கட்டின முதலும் வந்து பின்னர் வந்து வெட்டியாக தானே இருந்த ரோகிணி வந்து பதிலடி கொடுக்குறாங்க. இதான் இன்றைய எபிசோடு. கண்டிப்பாக இது வந்து ஒரு கலவரமான ஒரு டேவாக தான் இன்றைக்கி இருக்கும். அதை வெயிட் பண்ணி பார்த்துட்டு அப்டேட் கொடுப்போம். தேங்க்யூ.